அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் கனவை நிறைவேற்றிய மாணவர்கள் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய முக்கியமான கனவே என்ன அப்படின்னா, மாணவர்கள் அரசியல் பேசணும் அப்படின்றதும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதிராக மாணவர்களே குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் சீமானுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசையாகவே இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் தற்போது இந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்க அப்படின்னா இந்த எல்லா பெருமையுமே சீமான் அவர்களுக்கே சாரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. கடந்த 14 ஆண்டுகளாக சீமான் பேசக்கூடிய அரசியல் மாணவர்களையும் இளைஞர்களையும் அதிகமாக ஈர்த்து பிற எந்த அரசியல் தலைவனுக்குமே மாணவர்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தற்போது மாணவர்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எண்ணற்ற ஆதரவை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவங்களுடைய ஒரு தலைவனாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களையும் தாண்டி தற்போது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் கையில் எடுத்த நிறைய போராட்டங்களை அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் சீமான் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. கடந்த 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தியே தீரணும் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் இவை எல்லாத்தையுமே இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்தவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருட்டாகவே மதிக்காம போராடிய பெண்களை மட்டும் கைது பண்ணுறதும், அதற்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணுறதும், இந்த மாதிரி நிறைய மிரட்டல்களை கொடுத்து அந்த போராட்டத்தை அப்படியே நிறுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு போராட்டத்தை தற்போது தமிழ்நாட்டில் முக்கியமான பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களை வச்சு நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பள்ளிகளுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புகளை நீக்கி ஆக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு போராட்டத்தை மாணவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் அப்படின்றது மாணவர்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியதற்கே மாணவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபாடோடு கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சீமான் இந்த போராட்டத்திற்கு என்ன உதவி வேண்டுமானாலும் அவர் எப்போது நேரில் வரணும் அப்படின்னு நினைச்சாலுமே நிச்சயமாக மாணவர்களுக்காகவும் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்காகவும் சீமான் நான் வந்து நிற்பேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருமே தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது எந்தெந்த பள்ளிகள் எங்கெங்க நடக்க போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.